சாலினி டிவி நேயர்களுக்கு வணக்கம். ஆடி மாதம் மிதுன ராசிக்கு என்ன பலன்கள் செய்கிறார்னு பார்ப்போம். மிதுன ராசிக்கு பாருங்கள், 12ல் செவ்வாய் இருக்கிறார், 12ல் குரு இருக்கிறார். போன மாதம் நம்ம மிதுன ராசிக்கு நம்ம மேலே சூரியன் வந்து மண்டைக்காய்ச்சல் தான், தலைவலி தான், கண்ணெரிச்சல் தான், உடல் உபாதை தான், எப்படியோ சமாளித்து வந்துட்டோங்க. இப்போ ஆடி மாதம் மட்டும் என்னங்கிறீங்க, 2ஆம் இடத்துக்கு வர்றார். போன மாதம் பட்ட வேதனையில் இந்த மாதம் சூடாக பேச்சு வருங்க. ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். தண்ட செலவு வரும். இருந்தாலும் கூட புதன் சுக்கிரன் இருக்கிறாரு. ஆடி மாத சங்கடங்கள் ஆடி மாதத்தில் இருக்காது. ஏன்னா புதனும் சுக்கிரனும் 2 கிரகமும் நல்ல இடத்துல இருக்கிறார். ராசி அதிபதி 2ல் இருக்கிறாரு. அது நமக்கு நல்ல இடத்துல இருக்கிறாருங்க. ராசி அதிபதி 2ல் இருந்தால் குடும்பத்தில் நம்ம தாங்க எல்லா வேலையும் செய்தாகணும். நம்ம பேச்சு வாக்கு இதெல்லாம் நமக்கு தெய்வ அனுகூலம் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. 2 சுபகிரகம் இருக்கிறதுனால, ராசி அதிபதியும் அதில் சேர்ந்ததுனால நமக்கு நன்மைகள் அதிகமாக கிடைக்கக்கூடிய மாதங்க. அதனால் நமக்கு ஆனி மாதத்தில் இருந்த உபாதை ஆடி மாதத்தில் இல்லைங்க. 3ஆம் இடத்தை நமக்கு சனி பார்க்குறார். அப்போது நமக்கு கொஞ்சம் முயற்சிகள் தடங்கி தாங்க தாமதப்பட்டு தான் நன்மைகள் நடக்கும். ஏன்னா சனி பார்வை தீக்கும்ல. அதே மாதிரி பாருங்கள், காதில் உபாதைகள் ஏற்படும், காது ஆபரணங்கள் நஷ்டம் வரும். இது மாதிரி சில ஐட்டங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அடுத்தபடியாக பாருங்கள், நமக்கு 10ல் ராகு இருந்து தொழில் உத்தியோகம் இதெல்லாம் சிறப்பாக இருக்குங்க. செவ்வாயும் குருவும் 12ல் இருந்து சகோதர வகை, மன கட்டிடம் இந்த வகையில் புத்திர வகையிலையும் அதிக சுப செலவுகள் ஏற்படுத்துங்க இந்த மாதம். பொதுவாக இந்த மாதம் 2ல் உள்ள சூரியன் நாவடக்கமாக இருந்துக்கங்க. ஏன்னா சூரியனுங்கிறது வார்த்தையை சூடாக பேச வச்சிடும். 2 கிரகங்கள் இருக்கிறாங்க, புதன் சுக்கிரன். ராசி அதிபதியே 2ல் இருக்கிறதுனால நமக்கு பெருசாக ஒன்றும் நமக்கு சங்கடம் வராதுங்க. இந்த மாதம் நமக்கு சூரியன் 2ல் இருந்தாலும் நல்ல நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய மாதங்க. ஆனி மாதத்தில் இருந்த கஷ்டம் இந்த மாதம் இருக்காது. ஆகையினால் நாவடக்கமாக இந்த மாதம் நடந்துக்கங்க. அடுத்தபடியாக பாருங்கள், 17, 18 வரவு மகிழ்ச்சி, 19 டென்ஷன், 20 வீண் வேலை, வெட்டி பிரயாணம், 21 டென்ஷனுங்க, வீண் அலைச்சலுங்க, 22, 23 சந்திராசிரமம், 24 தொழில் விருத்தி தெய்வ அனுகூலம், 25 சுப செலவு ஏற்பாடு, 26 தொழில் ஆதாயம், 27 வரவு ஆதாயம் மகிழ்ச்சி, 28, 29 காரியத்தடை தாமதம் தடங்கள், 29 டென்ஷன் அதிகமாக இருக்குங்க. ஜாக்கிரதையாக இருந்துக்கங்க, நாவடக்கமாக இருங்க. 30, 31 அதிக செலவு, கண்ணை உறுத்துற மாதிரி செலவு நடக்குங்க. ஜாக்கிரதையாக நடந்துக்கங்க. 1-8, 2-8 உத்தியோகம் தொழில் வகையில் பிரயாசங்க, வெற்றி கிடைக்குது. 3-4 சூடான பேச்சுங்க, கொஞ்சம் நாவடக்கமாக நடந்துக்கங்க. 5 காரிய தடங்கள்ங்க, தாமதம். 6-8, 7-8, 8-8 வரவு மகிழ்ச்சி சந்தோஷம். 9ல் அலர்ஜி உபாதை, 10ல் சகோதர வகையில் செலவு, கட்டட வகையில் செலவு, 11 தொழில் முன்னேற்றம், 12ஆம் தேதி கூடுதலான டென்ஷனுங்க, 13 காரிய தடங்கள் தாமதம், 14, 15 வரவு மகிழ்ச்சி சந்தோஷம், 16ஆம் தேதி டென்ஷன் வீண் அலைச்சல் தடங்கள் தாமதம் தாங்க. வணக்கம்.